ஜம்மு காஷ்மீரின் நௌகாம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் வெடிப்பொருட்கள் வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் அதில் 7 பேர் பலியானார்கள். இந்த நிலையில் அந்த வெடி விபத்தில் என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாக இருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் நௌகாம் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் ஏற்பட்ட இந்த வெடிப்பொருட்கள் வெடி விபத்துல உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில இந்த வெடி விபத்தால படுகாயம் அடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் நௌகாம் காவல் நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த காவல் நிலையத்தில் திடீரென வெடிகுண்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி இருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்பு படையினர் அந்த இடத்துக்கு விரைந்திருந்தனர். இந்த சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 30 பேர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சை மேற்கொள்ள ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறுவது போன்று இந்த சிசிடிவி காட்சிகள் என்பது பதிவாகி இருக்கிறது. ஃபரிதாபாத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்களை கையாளும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்டமாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிலிருந்து மீட்கப்பட்ட சில ரசாயனங்கள் தடவியல் ஆய்வகத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த அந்த இடம் என்பது தற்பொழுது முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மோப்ப நாய் பாதுகாப்பு படையினர் வளாகத்தை சுற்றி தற்பொழுது தீவிர சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீநகர் துணை கமிஷனர் அதுல் கோத்ரி உள்ளூர் மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை சந்தித்து நேரில் ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற இந்த ஃபரிதாபாத்தில் பிடிப்பட்ட வெடிப்பொருட்களை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்து அதனை ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது இந்த வெடிவிபத்து நிகழ்ந்ததாக தற்பொழுது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நௌகாம் காவல் நிலையத்தில் மட்டும் 350 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த வெடி விபத்து ஏற்பட்ட போது 15 கிலோமீட்டர் வரை கேட்டதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. உயிரிழந்தவர்கள பெரும்பாலான காவலர்கள் மற்றும் தடவியல் துறையினர் என முதற்கட்டமாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த வெடி விபத்தின் பொழுது பலரை காணவில்லும் என்பதாலும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வாரம் தொடக்கத்தில் டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலுமே பாதுகாப்பு பலப்படுத்தக்கூடிய நிலையில இந்த சூழ்நிலை தான் காஷ்மீர் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வெடிவிப்பு நிகழ்ந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே உயிரிழப்பு 9ஆக அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில மேலும் பலரை காணவில்லை என்பதாலும் அதே போல பல மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. ஃபரிதாபாத்தில் பிடிப்பட்ட வெடிப்பொருட்களை காவல் நிலையத்தில் வைத்து ஆராயும் பொழுது இந்த வெடி விபத்து நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்டமாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.